ஹாய் பாயெல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல ஒரு சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போறோம். சைடு டிஷ் எதுவுமே இதுக்கு நம்ம பண்ண போறதில்ல. ஏன்னா நம்ம பண்ண போறது வந்து தட்டைப்பயிறு குழம்பு. அதாவது சிலருக்கு வந்து தட்டைப்பயிறுனா தெரியும், சிலருக்கு வந்து காராமணி அப்படின்னா தெரியும். தட்டைப்பயிரில் கத்தரிக்காய் கருவாடு போட்டு தான் இன்னைக்கு நம்ம குழம்பு பண்ண போறோம். அதனால சைடு டிஷ்ஷே தேவைப்படாது. அப்படி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஏதாவது துவையல் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா முட்டை ஆம்லெட் போட்டுக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான் இன்னைக்கு பண்ண போறோம். முதல்ல நம்ம தட்டைப்பயிறு வேக வச்சிடலாம். இதில் 1 டம்ளர் அளவுக்கு தட்டைப்பயிறு, இதை வறுத்தரலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாதிரி வறுத்தாச்சு. இப்போ இதை கழுவிட்டு வேக வச்சிடலாம். தட்டைப்பயிரை கழுவியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஊற்றிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பயிர் வேகிறதுக்கு உப்பு. இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் கிட்ட வேகட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தட்டைப்பயிர் வந்து வெந்துட்டுருக்கட்டும். நம்ம சாதம் வச்சு விட்டுறலாம். இந்த படியில் 1.5 படி அரிசி அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 2 3 தேவையான உப்பு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். சாதமும் வச்சு விட்டாச்சு. பயிரும் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. நிறைய பேர் கேட்பீங்க, தட்டைப்பயிரை வந்து ஊற வச்சாதான் வேகும் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக ஊற வச்சாதான் வேகும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நம்ம ஒரு டைம் வறுத்துட்டு வேக வச்சா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா குழம்பு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குலைவாக வேக வைக்கக்கூடாது. முக்கால் பக்குவத்துக்கு நீங்கள் வேக வச்சு இறக்கிட்டு அதுக்கப்புறமா குழம்பு தாளித்து அது கூட வேகிறப்போ நமக்கு அது வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே போல் குழம்புல வந்து தட்டைப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குலைவாயிடக்கூடாது. அந்த குழம்போட டேஸ்ட்டையே மாற்றிடும். அதனால் ஓரளவுக்கு நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ இது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம தேவையான வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி குழைய விடாமல் வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு முக்கால் பக்குவத்துக்கு வெந்திருந்தாலும் பரவாயில்ல தான். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. தட்டைப்பயிரும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு முக்கால் பக்குவத்துக்கு கரெக்டாக வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம குழம்பு தாளித்து விட்டுறலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காய்ஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை வதக்கிடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்ல பொன்னிறமாக வதக்கியாச்சு. இந்த டைமில் 3 தக்காளி, அடுத்து தக்காளி கூட நான் வந்து ஒரு 3 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா தக்காளி கத்திரிக்காயும் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் நெத்திலி கருவாடு சேர்த்துக்கலாம். நல்லா அந்த மணத்துக்காக மட்டும் உங்களுக்கு கருவாடு எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சும்மா ஒரு 10-15 கருவாடு சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த மணத்துக்காக மட்டும்தான். அவ்வளோதான், வதக்கியாச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1 2 3, மிளகாத்தூள் 1 ஒரு அரை 1.5 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு எண்ணெயில் அந்த மசாலாவை வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா தட்டைப்பயிறு, அந்த தண்ணியோடையே இதில் சேர்த்துடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். நம்ம முதல்ல தட்டைப்பயிரில் உப்பு போட்டிருக்கோம், அப்புறம் காய் வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். பார்த்துட்டு பத்தலைனா மட்டும் உப்பு சேர்த்துக்கணும். அவ்வளோதான், குழம்புக்கு தேவையான எல்லாமே சேர்த்தாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு தட்டைப்பயிறு கத்திரிக்காய் கருவாடு போட்டு சூப்பராக நல்ல மணமான ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்ற தேவையில்லை. இப்போ குழம்பு ஆஃப் பண்ணியாச்சு. அருமையான ஒரு டேஸ்ட்டில் குழம்பு ரெடி.
ரொம்ப ருசியாக மணமாக தட்டைப்பயிரில் கத்தரிக்காய் கருவாடு போட்டு ஒரு குழம்பு செஞ்சு முடிச்சிட்டோம். உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்னேன், உங்களுக்கு சைடிஷ் எதுனா தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். முட்டை துவையல் இந்த மாதிரி பொரியல் எதுனா செஞ்சுக்கலாம். ஆனால் நமக்கு இதில் இந்த குழம்புல பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. தட்டைப்பயிறு இருக்குது ஒரு பக்கம், கத்தரிக்காய் ஒரு பக்கம், கருவாடு ஒரு பக்கம், எல்லாத்தையுமே நம்ம தொட்டு எடுத்து கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.